வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில இன்னைக்கு ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள், அப்புறம் விஜயோடைய அரசியல், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் விக்னேஷ் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் பிரதர். ஸோ ஈரோட்டில் தாவேக்காவுடைய பொதுக்கூட்டம். ஸோ அந்த பொதுக்கூட்டத்தோடைய விஜயோடைய ஸ்பீச் அதை தான் நம்ம டீகோட் பண்ணணும்னு வந்திருக்கோம். ஸோ முதல் விஷயமாவே நம்ம விஜயோட ஸ்பீச்சுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை பற்றின ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த துவக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மாதிரி இருக்கு? இவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்தது டிவிகேல. அப்போ என்னன்னா மஞ்சள் பற்றி பேசியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் மண், இது மங்களகரமான மண், பெண்கள் வந்து மஞ்சள் புடவெல்லாம் வந்து உடுத்திட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி மேலே கீழே பார்த்து ஒரு 4 பக்கம் கத்தனாப்பில் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அவர் வந்து ஒரு கான்டெக்ட்டை செட் பண்ணுறாரு. மஞ்சள் பேச ஆரம்பிக்கிறாரு. மஞ்சளுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த கட்ட நகர்றாரு. ஸோ பெரியாரை பற்றி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அவர் பேசின விஷயங்கள்லேயே நிறைய இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் மஞ்சள்லேருந்து ஆரம்பித்து அவருடைய கொடியை பற்றி பேசுகிறாரு. ஒரு கொள்கை இல்லை, ஒரு ஒரு வழிகாட்டு முறை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறாங்களா? கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஸ்பீச் கொஞ்சம் மாறி இருக்கு. எழுதி கொடுத்தவங்க நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீச் நல்லா இருந்தது. டிஎம்கே பத்தியும் கொஞ்சம் தாக்கி பேசியிருக்காரு. போனோடய நம்ம சொல்லியிருந்தோம் விஜய் வந்து அதிகமா பேசலன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பிளஸ் வந்து பாயிண்ட் அதிகமா இல்லை, அந்த ஊரோட பிரச்சனையை பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி ஈரோட இருக்கிற பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காரு. ஓகே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய அளவிலான பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு உள்ளரங்க கூட்டம் போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. ஸோ அங்கிருந்து வரும்போது மக்கள் கரூர் சம்பவத்தை பற்றி ஏதோ பேசுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதை தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அந்த கோர்ட் கேஸ் தான் ஒரு காரணமா, இல்லை வேற என்னவா இருக்கும்? கோர்ட் கேஸ் தான். கோர்ட் கேஸ் இருக்கும்போது நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா கோர்ட் கேஸ் வந்ததுக்கப்புறம் என்ன டீடைல் இருந்தது நம்மளுக்கு தெரியும். சிபிஐ விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அது முடியாமல் இவரை எதுவும் ஸ்டேஜில் வந்து சொல்ல முடியாது. ஓகே, அதனால கூட இருக்கலாம் பிரதர். வெயிட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நம்ம இனிஷியலாக ஆரம்பிச்ச அந்த பாயிண்ட்டுக்கு வரும். திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவங்கள கோட் பண்றாரு. ஆமா. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு இன்னொரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்களுடைய ஒரு ஃபேமஸான டைம்ல சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை. ஸோ அதை வந்து அவங்களே கோட் பண்ணி, ஜெயலலிதா அவங்களே கோட் பண்ணி சொல்றாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இது சொல்லியிருப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த வார்த்தையை வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ டிவிகேவா ஏடிஎம்கேனா தெரிய மாட்டேங்க ஒரு கட்சி. இவர் வந்து முழுக்க வந்து ஏடிஎம்கே மாதிரி மாறிட்டு வர்றது கூட வச்சுக்கங்களேன். அந்த பாணியில பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறதா வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கே தாக்கியிருக்காரு சொல்லி. ஓகே, அதே மாதிரி அவங்களுடைய அந்த தாவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஒரு தீய சக்தி அது திமுக, ஆனால் நம்ம வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி தான் தாவேக்காவுடைய அரசியல் இருக்குதா? அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது. இல்ல, அந்த மாதிரி அவங்க தூய சக்தின்ற அளவுக்கு என்ன எதுவும் பண்ணல பிரதர். இவங்க வந்து இன்னும் ஆட்சி அதிகாரம் எதுக்குமே இன்னும் வரல. இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட இன்னும் பார்க்கல. பை எலெக்ஷன் எவ்வளவு போச்சு, பஞ்சாயத்து எலெக்ஷன் போச்சு, எதுலையுமே நிக்கல. ஓகேங்களா? டிஎம்கே எல்லாம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? 50 ஆண்டுகளும் அரசியல் இருக்காங்க. கருணாநிதி இருந்தாரு, இப்போ ஸ்டாலின் இருக்காரு, அவங்க உதயநிதி இருக்காங்க. அவங்களோட அரசியல் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த அரசியல் இவர் பண்ணல. ஓகேங்களா? தூய அரசியல்னா இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு இவ்வளவு நாள் நடிகரா இருந்திருக்காரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, எத்தனை மக்களுக்கு என்ன எடுத்து செலவு பண்ணிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, லிஸ்ட் போட சொல்லுங்க. ஆனா இல்ல, ஒரு 30 வருஷமா நாங்க விஜய் மக்கள் இயக்கம்னு வச்சு உதவிகளை செஞ்சுட்டே வரோம்னு சொல்றாங்களே, அப்போ அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தனிநபராலே எவ்வளவு செஞ்சிட முடியும்? விஜய் மக்கள் இயக்கத்துல பண்றாங்க பிரதர். அது அவங்க மக்கள் இயக்கம் நிர்வாகிங்க காசு தான் பண்றாங்க கண்டி. விஜய் வந்து மாசமா இந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு, அந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டுலாம் எதுவும் பிரிக்கல பிரதர். இப்ப 2 வருஷமா பாருங்க, இந்த +2 10th பசங்களுக்கு ஏதோ பண்றாங்க. ஓகேங்களா? அதுல மட்டும் ஏதோ பண்றாரு போல. மற்றபடி இதுக்கு முன்னாடி போய் பாருங்க, அவர் என்ன எடுத்து இருக்காரு சொல்லி லிஸ்ட் எடுத்து பாருங்க. சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இருக்காது. சும்மா இப்போ வந்து அரசியல் ஆரம்பிச்சு நாங்க பண்ணோம் அப்படின்றது வேற. என்ன பண்ணிருக்கீங்க? மக்கள் போய் என்ன சந்திச்சு என்னென்ன அவங்களோட குறைக்கு கூட வந்து நீங்க எந்த போராட்டத்துல உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க. ஒரு போராட்டத்துல அவர் போயிட்டு நின்று ஒரு கொடி பிடிச்சிருப்பாரா? இல்ல மக்களுக்கோசம் ஒரு பலகை குத்தி காமிச்சிருப்பாரா? இல்ல ஒரு குரலாச்சு கொடுத்துருப்பாரா? ஓகேங்களா? ஆணவ கொலை எல்லாம் நடக்குது. இது வரைக்கும் கட்சி நடத்தி ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. இது வரைக்கும் அதை பத்தி என்ன பேசியிருக்காரா? சொல்லுங்க. அப்போ அவர் வந்து நான் மக்கள் கூடவே நிக்கிறேன், மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோட் பண்றாரு. அப்போ நம்ம அதை ஏத்துக்க முடியாதா? ஏன் மக்கள் கூட நிக்கிறேன்னு ஒரு ஆள், ஒரு தலைவர் சொல்லும் போது அது எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? மக்கள் நிக்கிறாங்க பிரதர், மக்களும் நிக்கிறாங்க, அவரோட ரசிகரும் நிக்கிறாங்க. எல்லா மக்களும் எல்லாம் நிக்கல. ஓகேங்களா? விஜய் யார் பிடிக்கிறோம் அவங்க நிக்கிறாங்க. கோட்பாடு என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியாது, என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. விஜய் வந்திருக்காருப்பா, அப்போ விஜய் பார்த்துட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்தோமா, மேலே ஏறணுமா, அங்கேருந்து ஒரு கிஸ் குத்தோமா, அவ்வளோதான்.
இதுதான் இவங்களோட அரசியலா இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா மேல ஒரு தனிநபர் வந்து ஏறுறாரு, அதை பார்த்துட்டு இவரே வந்து இறங்கு தம்பி இறங்கு அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாரு. இது வரைக்கும் விஜய் இந்த விஷயத்த பண்ணதில்லை. மேக்சிமம் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து பேசுவாரு, இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அவரு கத்துவாரு. பட் அதை மீறி முதல் முறையா விஜய் இதை பேசியிருக்கிறத நான் பாக்குறேன். இது இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்க்கலாமா? ஏன்னா யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டா கரெக்டா தானே இருக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காரு ஈரோடு மாவட்டத்துல ஃபுல்லா. கோச்சர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து மீட்டிங் வந்து பேசியிருந்தாங்க. ஓகேங்களா? ஏற்பாடு வந்து நல்லா தீவிரமா நல்லா பக்காவா தான் பண்ணியிருந்தாங்க. வண்டி பார்க்கிங்ல இருக்கட்டும் எல்லாமே வந்து சேர்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து கோச்சாளர்ல இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், யாரும் அந்த நிர்மல்குமாரா இருக்கட்டும், அவங்க பேசுற வரைக்கும் யாரும் வந்து மேலே ஏறி பேசல. ஓகேங்களா? யாரும் மேலே ஏறல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நிர்வாகிகளை வச்சும் ஃபுல்லா வந்து சேஃப்டியா தான் வச்சிருந்தாங்க. இவர் விஜய் பேச ஆரம்பிக்கும் போது தான் ஒருத்தர் ஏறி கை காமிக்கிறது, கிஸ் பண்றது, அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அப்போ விஜய் தான் சொன்னாரு, முதல்ல கீழே இறங்குங்க, ஃபர்ஸ்ட் இறங்குங்க அப்படின்னும் போது இப்போ இறங்குங்கன்னு சொல்றாரு. ஒரு 2 வாட்டி சொல்லி பார்த்தாரு, கேட்கலன்னும் போது நம்ம சமாதானப்படுத்த பார்க்கணும்ல. நம்ம என்ன பண்ணா அவர் இறங்குவாரு? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இறங்கி ஆகணும். ஒரு தலைவர் சொல்லி கேட்கலன்னும் போது அது பெரிய விஷயம் ஆயிடும். அதனால அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன பண்ணார், கிஸ் பண்ணாரா, சரி இறங்க நான் பண்றேன் போது அவர் கரெக்டா அவர் சொன்னோன்னு இறங்கினாரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாரு. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் பேசினாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவசங்களுக்கு எதிரான ஆள் நான் இல்லை. மக்கள் காசு எடுத்து மக்களுக்கு செய்யறது வந்து இலவசம்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க, எல்லா இடத்துலயும் சொல்லி காட்டுறாங்க, ஒரு சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துறாங்க மக்களை அப்படின்னு சொல்லி மக்களை வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா நிப்பாட்டாரு. ஸோ இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அந்த ஈக்குவேஷனை? இப்போ வந்து அவரே சொல்லிட்டாரு இலவசம் எதெல்லாம் நிக்கல. நான் கேட்குறேன், சர்க்கார் படத்துலயா அப்புறம் மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் வெளில போட்டீங்க? இல்ல, அந்த இலவசம்ன்றதுக்கு அவங்க எதிரா இல்ல. அவங்களுடைய கோட் என்னன்னா, அது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை வந்து நாங்க இலவசமா பார்க்கல, அது மக்கள் பணத்தை எடுத்துதானே செய்யறாங்க அப்படின்னு தானே கோட் பண்றாங்க. அதுதான் பிரதர். அப்புறம் அந்த பண்றேன்னு சொல்லி அது ஒரு சினிமாவா பார்க்க முடியாது. ஏன்னா அவரே பல மேடைகள்ல சினிமாவை நீங்க சினிமாவை தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இலவசம் கொடுத்துட்டு கெடுத்து வச்சிருக்கீங்க திராவிட சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்களே. அப்ப அதை என்ன சொல்லுவீங்க? இலவசத்தை கொடுத்து நாட்டையே கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவரை இலவசம் கொடுக்க வரேன்னா ஓகே கொடுங்க, அவரும் சொல்லிட்டு இலவசத்தை கொடுக்கறது வந்து நான் இலவசமா தர வரல, அவங்களோட வரி பணத்துல இருந்தா அவங்க எடுத்து தராங்க. அப்ப டிஎம்கே கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? இல்ல ஏடிஎம்கே கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? அவங்க கொடுக்குறாங்க, எங்க பணத்துல தானே கொடுக்குறாங்க, அது மக்களுக்கு தானே போய் சேருது. டிஎம்கே நிர்வாகி வீட்டுல போய் இருக்கு கொடுக்குறாங்களே. அப்ப நீங்க அப்போ சொல்லிட்டு இப்ப நீங்க அரசியல் வரும்போது நீங்க வந்து இந்த கருத்தை மாத்தி சொல்றீங்களா? அது எப்படி? அப்ப நீங்களே இலவசம் தர போறீங்களா? டிவிகே வந்தா இருக்குமா? இல்ல, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது நாங்கள் இலவசமாக பார்க்கல, மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயமா பார்க்கணுன்றது மாதிரி தானே பேசினாங்க. ஸோ அவங்களுக்கிட்டையும் அந்த ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடப்பாறை ஒன்று பேசியிருக்காரு. அந்த கடப்பாறை எடுத்து ஏதோ அந்த அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு கடப்பாறை எடுத்து நம்ப போறாரு. யாரை நம்ப போறாரு? அது ஒருத்தர் நம்பி இருந்தாரு, ஒரு பெரியார்னு ஒருத்தர். அவரை பத்தி, ஏன்னா பெரியார் கொள்கை தலைவர்ல, அதனால அவரை பத்தி ஒரு சும்மா 2 வார்த்தை பேசணும்னு பேசினார். ஆனா ஒரு தலைவரை இல்ல பெரியார் மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து இந்த கடப்பாறை கான்செப்ட்லாம் சொல்லி பேசுறது, அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த ஜென்சிக்கெல்லாம் அது புரியுமா? என்ன மாதிரியான? அதெல்லாம் நல்லா புரியும் பிரதர், அவங்களுக்கு நல்லா புரியும், எனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இல்ல நானுமே வந்து இந்த தடி அதெல்லாம் வந்து நான் பெரியார சம்பந்தப்பட்ட பெரியார் தான் சொல்லுவாங்க அப்படி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கடப்பாறை வந்து என்ன மாதிரி இருக்காது, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு? அதுதான் பிரதர், அதான் சொன்னல, அது புரியும் பிரதர், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் பிரதர். சரி, கமெண்ட்ல கேளுங்க மக்களுக்கு, எனக்கு புரியலங்க, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காளிங்கராயர் பத்தி பேசுறது, அந்த அணையை பத்தி பேசுறது, அந்த வாட்டர் பாடியை பத்தி பேசுறது. ஸோ அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துக்கு தேவையான ஒரு அரசியலை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதை ஆமாம் பிரதர், அத்திக்கடை வழிநாடு திட்டம்னு ஒரு திட்டத்தை பத்தி டிஎம்கே வந்து ஏடிஎம்கே ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அது நிறைவேற்றல என்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அது கூட சொல்லியிருக்காரு, பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காரு கண்டி. அவர் பண்ற நாங்க வந்தா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. அந்த விஷயத்த பேசியிருக்காரு, இத்தனை வருஷமா பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் வந்து நாங்க வந்தா செய்வோம்னு சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த காஞ்சிபுரம் அதாவது சுங்குவான் சட்டத்துல போட்ட அந்த பொதுக்குழுல பேசினேன். அதுவும் செய்வோம்லாம் சொல்ல பிரதர். இல்ல, அவர் வந்தா வீட்டுக்கு ஒரு தரணும், ஒரு பைக் இருக்கிற அளவுக்கு பொருளாதார காரும் வந்து ஒரு லட்சியம், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், ஒரு பட்டப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் ஏற்படுத்துன்ற மாதிரி தானே பேசினாரு. அது எல்லா வீட்லயும் எல்லாரும் நினைக்கத்தானே வருது. இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம், அப்பா அம்மா இருக்காங்க, அப்பாவுக்கு நம்ம ஸ்கூட்டி வாங்கி தரணும், அம்மாவுக்கு வந்து படம் வாங்கி தரணும், அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுதான் ஓகேவா.
அவரு வந்து பண்றேன் பண்ணலன்றத அவர் சொல்லல, இருக்கணும் பண்ணணும் தெரியணும் அவ்வளவுதான், இதோட முடிச்சிட்டாரு. இல்ல அவங்க பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவோன்ற மாதிரி தானே சொல்றாங்க. அது என்னவா இருக்கும், இல்ல அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அது எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி இன்னைக்கு வாய் எதுவும் திறக்கல வருது மீட்டிங்ல. ஒருவேளை வந்து தேர்தல் குழு வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்களே, எலெக்ஷன் டைம்ல அறிவிச்சாங்க, Manifesto. வந்து பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறாரு. ஆனா போன ஒரு வீடியோல நீங்களே விமர்சிச்சிருந்தீங்க, என்ன ஒரு தலைவரே ஒரு 9 நிமிஷம் ஒரே பேசுறதுக்காக இவ்வளவு தூரம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணது, கொஞ்சம் பேச வேணாமான்னு கேட்டது. உங்களுக்கு பதில் சொல்றதுக்காண்டியே 10 நிமிஷம் பேசுறது, 9 நிமிஷம் பேசுறது நீங்க விமர்சிக்கிறீங்க. பேசுற விஷயத்த பாருங்க, எவ்வளவு நேரம் பேசினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது நேரடியா உங்களுக்கான ஒரு பதில் பார்க்கலாம். ஆமா, நான் கேட்டிருந்தேன். விஜய் வந்து 10 நிமிஷம் பேசுறாரு, நான் இவரு கொஞ்சம் தான் பேசுறாரு, அந்த ஊருக்கு சம்பந்தமா பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்லியிருந்தாரு. நீங்க யாரு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. நாங்க தான் கேட்கணும், ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு பொதுமக்களே, ஒரு தலைவரா நீங்க இருக்கிறீங்க, கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம், ஃபேஸ் பண்ற இடத்துல அவர் இருக்காரா? நான் கேட்கறேன். நாளைக்கே நான் ஒரு போய் கொஸ்டின் கேட்க நான் ரெடி, பதில் சொல்ல அவர் ரெடியா? இல்ல கட்சி அளவு இருக்கு, போய் முயற்சி செய்து அந்த படையை தாண்டி நம்ம போக முடியாது, அது வேற கதைன்னு வச்சுங்களேன். ஒரு சாதாரண தொண்டனையும் போய் பாக்குற அளவுக்கு இருக்குதான் தலைவர். இல்ல இது ஒரு வீடியோவாவே பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம முயற்சி செய்வோம். இந்த ஒரு கேமரா செட்டப்போடையே அறிவாலயம், கமலாலயம், எந்தெந்த ஆலயங்கள் ஓபனா இருக்கோ எல்லா ஆலயங்களையும் போய் பார்ப்போம். எந்த கட்சியுடைய தலைவரை ஈஸியா அணுக முடியுது அப்படின்றத ஒரு வீடியோவை நம்ம பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா மக்கள் தன்னுடைய பிரச்சனையை போய் எங்க சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அதுக்கு ஒரு வழிவகை செய்யறது. தலைவரை எளிமையா யார் சந்திக்கிறாங்களோ அவங்க தான் தொண்டரா இருப்பாங்க, ஓகேங்களா? அந்த அணுகுமுறை இருக்கணும், ஓகேங்களா? நான் மாவட்ட செயலர்கிட்ட போ, ஒன்றிய செயலர்கிட்ட போ, அப்பதான் என்ன பார்க்க முடியுன்ற மாதிரி நிறைய கட்சியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம டைரக்டா யார் தலைவரை சந்திக்கிறாங்களோ அது தலைமை நல்லா இருக்கும். நான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ தமிழ்நாட்டுல இருக்க கட்சியில ஒரு சில கட்சிகள்ல கண்டிப்பா அது முடியாது. நான் முதல் சொன்ன பேரு கொஞ்சம் சந்தேகம் தான், முயற்சி செய்வோம், முயற்சி பண்ணி பார்ப்பேன். சரி, பல விஷயங்களை பேசின மாதிரி முக்கியமா வந்து திமுக விமர்சனம், அந்த சாரு இந்த கான்செப்டே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது விஜயோட ஸ்பீச்ல. மாறுதல் இல்லைன்னு பாக்குறீங்களா? மாறுதல் என்ன, போன வாட்டி டிஎம்கே பத்தி அந்த அளவுக்கு பேசணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி நல்லா டிஎம்கே பத்தி பேசியிருக்காரு. எழுதி கொடுத்தவங்க நான் ஆல்ரெடி சொல்றேன், எழுதி கொடுத்தவங்க நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி, ஓகேங்களா? ஏன்னா செங்கோட்டையனும் ஆல்ரெடி கூட ஜாயின் பண்ணியிருக்காரு, அவங்க கூட இருக்கிற ஆளை கூட இருக்கலாம், யாரும் நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. டிஎம்கே பத்தி தாக்குதுன்னு தீய சக்தின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பெரியார் பேரை சொல்லி வந்து நல்லா கொள்ளடிக்கிற கும்பல் அப்படின்ற மாதிரி திமுக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மண்டியில இருக்கிற கொண்டையை மறைங்க, அது தெரியுது, கொள்ளையடிக்கிறதுலாம் வந்து ஓப்பனா தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுகவும் பெவிகாலும் ஃப்ரெண்டு மாதிரி, அது கூட ஒட்டினே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சில நிறைய விமர்சனங்களை அடுக்குமொழியா வச்சிருக்காரு இன்னைக்கு. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசை பத்தி ஆரம்பிச்சது. ஒன்றிய அரசை பத்தி முழுமையா தாக்கவும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவங்களுடைய இது எடுத்து நீங்களும் திமுகவும் ஒண்ணுதான், அந்த ஒரு கூட்டுக்குள்ளேயே இந்த ரெண்டு கட்சியும் அடைக்கணும்னு பாக்குறாரு. அவருடைய கொள்கை மற்றும் அரசியல் எதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க பாக்குறாரு. ஆமா, அது ஒரு கொஸ்டின் கூட நீங்க பாத்துருப்பீங்க. நான் அரசியல் வரும்போது நான் டிஎம்கே தான் என்னோட கொள்கை எதிரியா நான் எடுத்து வந்திருக்கேன், மற்றவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாரு. மற்ற கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணுறது இவர் தயாரில்ல, ஓகே, எல்லா கட்சியும் பேசுறாங்க, இவர் பதில் சொல்ல வேணாம், ஓகேங்களா? அப்போ பார்த்தா ஒன்றிய அரசு வந்து பிஜேபி தான் இருக்கு, அவங்கள பத்தி பேச வேண்டியதானே? இல்ல இப்போ அந்த மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு குறிப்பிட்ட தலைவர் நோக்கி வச்ச விமர்சனம் பார்க்கலாமா? ஏன்னா அந்த கட்சியில தான் தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப அந்த கட்சியில பேசுறாங்க நீங்க தவிர்க்கலாம், ஓகேங்களா? நாளைக்கு வந்து வேற ஒரு கட்சி பேச அந்த கட்சி தவிர்ப்பீங்க, அப்ப டிஎம்கே பேசினா அவங்களும் தவிர்த்துருவீங்களா? நாளைக்கு வந்து நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்கப்பா, நீங்க வந்து முதலமைச்சர் பதவியில உட்காந்துட்டீங்க, எதிர்கட்சி அந்த கட்சி வந்தா நான் அந்த கட்சியெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல அது சொல்லிதானே ஆகணும். அப்புறம் அரசியல்ன்றது என்னங்க, விமர்சனங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லதுதான் அரசியல். அதே நீங்க அரசியல் நகர்வா பண்ணலன்னா அப்புறம் நீங்க என்ன அரசியல் பண்ண போறீங்க? ஓகே, இது கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு செங்கோட்டையனை ஹைலைட் பண்றாரு. செங்கோட்டையன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறாரு, நமக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பலம் கூட்டி இருக்கிறார் செங்கோட்டையன். ஒரு பெரிய செங்கோல் எடுத்து நல்லா கையில கொடுத்து செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் கொடுத்தாரு, ஓகேங்களா? செங்கோல் கொடுத்த செங்கோட்டையன் பலம் என்ன அப்படின்னு மக்களுக்கும் அவரை பத்தி சொல்லலாம், அது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கோம், நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். அவர் பார்க்கறதான் வந்து பாவம் மூஞ்சி வச்சுன்னு இருப்பாருன்னு வச்சுங்களேன், ஆனா பண்ணது எல்லாமே ஃப்ராடு தான். ஏன்னா ஏடிஎம்கே அந்த காலத்துல இருக்காரு, சில வாட்சாதி மேட்லாம் கூட உங்களுக்கு நான் சொல்லுவேன், அது டீட்டெயிலா பேசுவோம். அப்புறம் அதை பத்தி நம்ம பேசலாம், தனி வீடியோவை பேசலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அவ்வளவுதான் எனக்கு கண்டி. அவர் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்றது யாரும் கிடையாது. நீங்க அந்த ஊர்ல தூய்மையான அரசியல் செய்வோம், விஜய் வச்சு நாங்க வந்து ஒரு மாற்று அரசியல் அமைப்போம். இப்போ நீங்க அதை நான் சொல்லிட்டேன், இந்த வாட்சாதி மேட்டே எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன். அது விஜய்க்கு அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல.
ஓகேங்களா. அதை பத்தி அவர் பார்த்தாலே அவர் தூய்மையான செங்கோட்டையன் கூட சொல்ல மாட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் கிட்ட அவருடைய அந்த கனெக்ஷன், மக்கள் கிட்ட பேசினது. நீங்க வந்து என் கூட தானே இருக்கிறீங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் வேற கேட்டுக்கிட்டாரு. சோ அந்த சந்தேகம் இருக்குதா? இல்ல அவரு என்னைக்கும் பேசுற ஆள் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால மக்கள் கிட்டே கேட்டாரு. இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. கரூரோட அந்த சம்பவம் அப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொன்னாரு, இல்லன்னு சொல்லல. இப்ப இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்தாரு, மக்கள் எல்லாம் நீங்க கூட இருக்கீங்க, அந்த நம்பிக்கையில நான் இருக்கிறதெல்லாம் விட்டு வந்துட்டேன். அவர் எதுவும் விட்டுலாம் வரலன்னு வச்சுங்களேன், தியாகி மாதிரி பேசுறாரு, அது வேற கதை. அவர் விட்டுட்டு வந்து நடிப்பை மட்டும்தான், சம்பாதித்து விட்டு வந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா. மக்களுக்கோசம் அது கூட பண்ணாம இருந்தா அப்புறம் நாங்க அரசியல், மக்களுக்கோசம் என்னென்னமோ விட்டுட்டு வராங்க, போராளிங்கெல்லாம் எவ்வளவு என்னென்னமோ விட்டுட்டு வராங்க. இவருன்னா இங்க சம்பாதிச்சிட்டாரு, வேலையை மட்டும் விட்டு வர போறாரு, அவ்வளவுதான். இப்ப அதை சொல்லியிருக்காரு. இல்ல அதில் நீங்க முழுமையா விட்டு வந்துட்டாருன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இப்பயுமே ஒரு விமர்சனம்னா, நீங்க மலேசியாவில போய் ஆடியோ லான்ச் சொல்றீங்க, ஆனா அந்த டிக்கெட் விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 2 லட்சம் இருக்கு. டிக்கெட்டுடைய விலையை வந்து இவ்வளவு கூடுதலா கூட்டி வச்சு விற்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவரா இருந்து ஒரு சினிமா நடிகரா யோசிக்கும் போது இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாமே. என் கடைசி படத்தோடைய ஆடியோ லான்ச் மலேசியால இருக்க தமிழர்கள் இலவசமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? பண்ணலாம் பிரதர். அப்படி பண்றதா இருந்தா யாருக்கு லாஸ்? ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். இவருக்கு ஒன்றும் லாஸ் கிடையாதுன்னு வச்சுங்களேன். கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் தான் பணத்தை போட்டு பண்றாங்க, பணம் எடுத்து அவர் தான். இவர் போறாரு வர போறாரு. முழுமையா ப்ரொடியூசர் மட்டும்தான் இதுக்கு காரணம். ஆடியோ லான்ச் போட்டா அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் அந்த சம்பாதிக்கிறவங்க எல்லாம் ஜாஸ்தி படுத்தாம ஒரு குறைவா வச்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தி பண்ணலாம். கடைசி படத்துல கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணலான்னு கூட செலவு பண்ணி கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த விதமா பார்க்கும்போது மலேசியான்னும் போது ஓகே. நீங்க அங்க ஏன் போறீங்க? நார்மலா அவரோட படம் ஃபர்ஸ்ட் டேக் போங்க, 110 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. நார்மலா 190 ரூபாவா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் போலியா? அதை பத்தி அவர் வாயை திறக்கல. வித்துருக்காங்க அந்த அமௌண்ட், அதை பத்தி அவர் வாயை திறக்கல. இதெல்லாம் பத்தி அவர் பேச போறாரா சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரைக்கூவல். அதாவது நாங்க வந்து பொய்யர் சொல்லி இந்த மக்களை ஏமாத்து, நாங்க என்ன டிஎம்கேவா, நாங்க வந்து டிவி கேடா அப்படின்னு சொல்லி ஒரு அரைக்கூவல் எடுத்துருக்கோம். நீ சொல்லியிருந்தாரு. சோ அது எப்படி பாக்குறீங்க? அது என்ன முக்கியமான? அதாவது வாயில் வட சொல்ற, நாங்க என்ன டிஎம்கேவா, நாங்க வந்து டிவிக்கு, நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், எங்க ஆட்சி வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, லைக் அந்த அரைகோல் எப்படி பாக்குறீங்க? மக்கள் கிட்ட அது எடுபடுமா? அது அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆமா, இனி வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் சொல்லியிருந்தாரு. டிவி கேடான்ற மாதிரி அவங்க கட்சி வந்து உயர்த்தி பேசியிருக்காரு. டிஎம்கே வந்து வட சொல்ற கட்சி, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அதே மாதிரி பல விஷயங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், ஆத்துமணல் கொள்ள, கனிமலை கொள்ள நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்காரு. கோவாய் நோயில் 6 இணைப்பு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் ஆத்துமணல் வந்து நிறைய கொள்ள அடிச்சிருக்காங்க. செம்மண்ணம் வந்து பறிப்போக வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சனை இருக்கு. இது நம்ம ஈரோடு மாவட்ட பிரச்சனை பத்தி தான் பேசிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதையுமே கோட் பண்ணி பேசியிருக்காரு. மக்களும் ஒரு ஆக்ரோஷமா சிஎம் சார் நம்ம தான் இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்லியிருந்தாரு. கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்க தான் உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கே நல்லா தாக்கி பேசியிருக்காரு. அடுத்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான டிஎம்கேவோட ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். விஜயோடைய ஸ்பீச் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே டீகோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ மேலும் அடுத்த கட்டமாக அங்கே பேசின வேற ஒரு சில தலைவர்களை பற்றி ஒரு வீடியோவும் பண்ணலாம். வாசாத்தி பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பாக. முடிஞ்ச வரைக்கும் எல்லா தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி நேயர்களே.